அஹ்மதுஹு நுசல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். குளிப்பு சம்பந்தமான 4வது பாடம். முதலில் தண்ணீரை எங்களுக்கு சுத்தம் செய்யும் ஒரு கருவியாக, சுத்தம் செய்கிறதுக்கு ஏதுவாக அல்லாஹ் ஆக்கி தந்தமைக்கு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கவனிக்க வேண்டிய பல விடயங்கள். இந்த விடயங்களை நாம் அறிந்து செய்வதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அபரிமிதமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் பொழுது மிகவும் கொஞ்சமான நீரைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாம் மனிதன் எங்கிருந்தாலும் எங்கு சென்றாலும் எந்த முறையிலும் இக்கட்டான நிலைமைகளையும் வாழ்வதற்குண்டான விதிமுறைகளை காண்பித்திருக்கிறது. தன்னுடைய இபாதத்துகளை எந்த முறையில் செய்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம், அதற்குரிய சலுகைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது. சஹி முஸ்லிமில் ஹஸ்ரத் சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தின் மூலமாக ஒரு ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து கூறப்படுது. அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகுசிலுஹு அஸ்ஸாஉ வயுவல்திஉஹு அல் முத்து. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்து நீரினால் வுலு செய்திருக்கின்றார்கள். ஒரு முத்து என்கிறது நீதமான ஒரு மனிதனுடைய கையினால் தண்ணீரை 2 கரங்களையும் ஒன்று சேர்த்து அள்ளுவதற்கு தான் கூறப்படும். அதாவது 2 கரங்களையும் ஒன்று சேர்த்து தண்ணீரையோ தானியத்தையோ அரிசியையோ மாவையோ ஒரு மனிதன் அள்ளுவான் என்றால் கிட்டத்தட்ட நீதமான ஒரு மனிதனுடைய கையில் 600 கிராம் அளவு அந்த எடை பிடிக்கும். இந்த அளவு தண்ணீரினால் 600 கிராம் நீரால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலு செய்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு சா நீரினால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் குளித்திருக்கிறார்கள். 4 முத்தை கொண்டது தான் ஒரு சா. அதாவது நீதமான ஒரு மனிதனுடைய 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து 4 விடுத்தம் அள்ளினால் ஒரு சா வந்துவிடும். அது கிட்டத்தட்ட 2.5 கிலோவுக்கு எடையாகும். இந்த அடிப்படையில் இந்த கொஞ்சம் நீரினால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஜனாபத்துக்காக வேண்டி குளித்திருக்கிறார்கள். தண்ணீரை இஸ்ராஃப் செய்கிறது மக்ரூ. சில சந்தர்ப்பங்களில் அது ஹராத்தின் பக்கமும் கொண்டு போய் சேர்த்துவிடும். இஸ்ராஃப் என்ற வீண் விரயம் யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வறுமை உண்டாகும். அதனை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். 7 கடல் நீர் இருந்தாலும் கூட சீரான முறையில் நியத்தை வைத்து குளிக்கவில்லை என்றால் அவருடைய குளிப்பு கடமையாக மாட்டார்.